நான் உங்கள் ஜெகநாதன். இப்போது நீங்கள் பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறவங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் எவ்வளோக்கு எவ்வளோ வைக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதோட எந்தமாரி பிளான் இருக்கலாம், எவ்வளோ சைஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சின்ன ஏரியாவாக 20க்கு 60 வீடு தான் மேக்ஸிமம் நம்ம சைடெலாம் பண்ணுறோம். சில இடத்துல மட்டும் தான் 30க்கு 60 இல்லை 30க்கு 80 அதுமாரி பண்ணுறாங்க. இல்லை 2 ஃப்ளாட் வாங்கி 40க்கு 60 40க்கு 80 ஒரு கிரவுண்டில் கூட பண்ணுறாங்க. அதை ஸோ பட்ஜெட்டில் பண்ணுறவங்களுக்கு ஒரு 20க்கு 60 பண்ணாலும் சரி ஓகே, இல்லை ஒரு 40க்கு 60 80 வாங்கி பண்ணாலும் ஓகே. ஸோ இந்த பெட்ரூம் ஒரு ஸ்டாண்டர்டாக அழகாக நீட்டாக இருக்கும் அண்டு காம்பேக்டாக உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் செட் ஆகும். 20க்கு 60க்கும் செட் ஆகும், 40க்கு 60 80 அந்தமாரி லேண்ட் ஏரியாவுக்கும் செட் ஆகும். பார்க்கலாங்களா? ஓகே, இது ஒரு ஹோட்டல். ஆக்சுவலாக ஒரு ப்ரீமியமான ஹோட்டலு. இது ஒரு டோரோட சைஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 ஃபீட் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. நான் வெளியில் அப்புறம் காட்டுறேன். அதேமாரி ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒய்ஃபைல ஓப்பன் பண்ணிக்கலாம். கீ இருக்குது, ப்ளஸ் RFID டேக் இருக்குது. மொத்தம் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இது கோத்ரேஜ் கம்பெனி. இது ஆக்சுவலாக இந்த ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்ட்ரன்ஸு சாரி இது என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்தோன்னே டோர் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணுற மாரி, இந்த சைடாகவே அணையிற மாரி, இதில் அணையிற மாரி, அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி அப்படியே வந்தீங்கன்னா பெட்ரூம் ஸ்பேஷியஸாக எவ்வளோக்கு எவ்வளோனா 22.5க்கு 11 அடி. அதாவது 10 அடி தான் இருக்குது. உள்கூறு பார்த்திங்கன்னா 10, ஆனால் 22 அடி நீட்டு லென்த்து 22 அடினா இந்த கதவுலேருந்து அந்த பின்னாடி விண்டோ இருக்குது பாருங்கள், அந்த விண்டோ வரைக்குமே 22.5. அகலம் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஓகேங்களா? ரூம்ஸ் எவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெட்டுக்கு பக்கத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படுக்கிறாங்க, இல்லை குழந்தைங்க படுக்கிறாங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாருங்கள், 2 பக்கமும் 2-வே சுவிட்ச், ஃபேன் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க, சுவிட்சஸ் ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நைட் லேம்ப் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. ஸோ இந்த வால் ரூஃப் பார்த்திங்களா,